உலகெங்கும் உள்ள இறைவானர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் புதனின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதாயா பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா கேட்டனாலே என்னமோ சொல்கிறாங்க, கோட்டை கட்டி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஏன்டா நாங்களே இந்த நட்சத்திரத்தில் பிறந்து வருத்தப்பட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்குறவங்கலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய மனசுக்கு பிடிச்ச கேட்ட நட்சத்திரக்காரர்களே இந்த தடவை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நட்சத்திரநாதன் கொஞ்சம் 7ஆம் தேதிக்கு மேலே வக்ரகதியில் பயணப்பட போகிறார். நட்சத்திரநாதன் கொஞ்சம் 7ஆம் தேதியில் வக்ரப்பட போகிறாரு அப்படின்ற போது அந்த எனர்ஜி வந்து கொஞ்சம் ரிவர்ஸில் போகுது. அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க போகுது. கிளியர். ராசிநாதன் ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்காரு. ராசிநாதன் ராசியே பார்க்குறாரு, அதனால் அது பிரச்சனையே இல்லை. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ குடும்பம் சார்ந்து ஒரு நல்ல சினாரியோ கிடைக்கும். பட் ஆனால் மென்டலி நம்மளாவே சில விஷயத்தை போட்டு குழப்பிக்குவோம். என் வாழ்க்கை எதை நோக்கி போகுது, அடுத்த கட்டம் நான் எப்படி எடுத்து வைக்கிறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே புரியலையே, ரொம்ப வேலை பழுவாக இருக்கே, அலைச்சலாக இருக்கே, என்ன பண்ணாலும் வந்து ஒரு சரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், தட்ஸ் கால்டு வக்ரகதி பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு டார்ச்சர். சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்க விடாது. அந்த திருப்தியற்ற ஒரு மனநிலையை வக்ரகதிகள் எப்பொழுதுமே கொடுத்து கொண்டிருக்கும். எந்த ஒரு கிரகம் வக்ரகதியில் இருக்கோ அந்த கிரகத்துடைய தன்மை நம்மளுக்கு திருப்திகரமாக இருக்காதுன்றதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு பெரிய விஷயத்தை நான் ரொம்ப இத்திரூண்டாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. பட் ஸ்டில் இப்போ இந்த தடவை கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்துடைய வக்ரகதி என்பது மனரீதியாக சின்ன சின்ன குழப்பங்களை கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. பட் ஆனால் ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இருக்கு. ராசிநாதன் ராசியவே பார்க்குறாரு. என்ன அவருடைய சமமான வீட்டான சுக்கிரன் வீட்டில் தான் இருக்காரு, இருந்தாலுமே ராசியை பார்க்குதல் அப்படின்றது 8ஆம் இடம், காலபுருஷனுடைய 8ஆம் இடம் 7ஆம் பார்வையாக செவ்வாய் பார்க்கிறார். ஏதாவது என்னதான் பண்ணி சமாளிக்கலாம் அப்படின்ற தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் வரும். ஆனால் குருட்டுத்தனமான தைரியமாக இருக்குமோன்ற மாதிரி நைட்டெல்லாம் தூங்க முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்த முடிவு பண்ணுவோம்னு நினைப்போம். ஒரு இடமே வாங்குகிறோம், இல்லை வேலைக்கே போகணும், இல்லை ஏதோ ஒரு படிக்கவே போகணும், சம்திங் லைக் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா வெளியில் சொல்கிறது என்னமோ நம்ம அதை பண்ணிவிடுவோம் இதை பண்ணிவிடுவோம்னு சொல்லுவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரியான ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு இழையோடு கொண்டே இருக்கும். இது வந்து வெளியில் இருக்கவங்களுக்கு வந்து எதுவும் ஆயிட வேண்டாம், காட்டிக்க வேண்டான்ற மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய வாக்குறுதியாக இருக்கும். அது சில சமயம் ஃபெய்த் வாக்குறுதியாகி அது அந்த ஃபெய்த்தை காப்பாற்றணுமேன்றதுக்காண்டி நிறைய அல்லல் பட வேண்டிய மாதம் இந்த மாதம். புதன் வக்ரமாச்சுன்னா நிறைய பேர் கொஞ்சம் காதலில் பிரச்சனை வரலாம். கணவன் மணி விட சின்னதாக ஒரு கருத்து வேறுபாடு வந்துட்டு போகும். அது போகும், அவ்வளோதான். நிறையா பேருக்கு நல்லவையெல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டம். கேட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஒரு 5 விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். நடக்கும்ல, எதிர்பார்க்கப்படலாம். ஏன்னா நிறைய சொன்ன மாதிரி கோச்சார கிரகங்கள் என்பது இம்பேக்ட் தான் பண்ணும். அது உங்களுடைய சுயஜாதகத்தோடு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா சுயஜாதகத்தில் தசாபுத்தியும் இதற்கும் ஒத்துப்போக வேண்டும். இல்லை இங்கே இருக்க கிரகங்களோட அந்த கிரகங்கள் உடைய பரிவர்த்தனை நிகழ்வு, பார்வை பரிவர்த்தனையோ, இணைவு பரிவர்த்தனையோ, சேர்க்கை பரிவர்த்தனையோ இருக்க வேணும். அப்போ தான் அதற்கான பாசிபிளை வந்து அது கிரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை முதல் விஷயம், மன ரீதியாக ஏதோ ஒரு டைலமா வந்துட்டு போகும். வெளில சொல்ல மாட்டோம், பட் நமக்குள்ளே இருக்கும். 2வது, இடம் வாங்கலாமா, வண்டி வாங்கலாமா, இல்லை பிஸ்னஸ் பண்ணலாமா, இருக்கிற வேலையை விட்டு தொழில் தொடங்குவோமா. ஏன்னா புதனெல்லாம் தொழில்காரகம். செவ்வாய் பார்க்கும்போது ராசிநாதன் ராசியை பார்க்கறதுன்றது ஸ்ட்ராங்காகி தொழிலை இண்டிகேட் பண்ணும். ஏன்னா தலைக்கு மேலே குருவோட பார்வை வேறு. ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது டைமு. நாட் ஓன்லி சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, 12-15 வருஷத்துக்கு அப்புறமா விருச்ச ராசிக்காரங்க சூப்பராக இருக்க போகிறீங்க. வேறு மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நிகழ காத்திருக்கிறது. சொந்த தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய புகழ்ச்சி இருந்தது. ஒன்றா நம்மளை புகழ்வோம், இல்லை நம்மளை புகழ்வாங்க. அந்யோன்யம் அதிகரிக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்கும். அதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு கேட்ட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு உண்டு. நிறைய கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும். இந்த தடவை இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். நான் சொன்ன மாதிரி இப்போயாவது அருமை பெருமெல்லாம் தெரிஞ்சா உனக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல சொல்லி காட்டாமல் இந்த மாதத்தை நீங்கள் முடிக்க மாட்டீங்க. இதற்கான பாசிபிள் கேட்ட நட்சத்திரக்காரருக்கு உண்டு. ஏன்னா அந்த அளவுக்கு செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம். நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கேட்ட நட்சத்திரக்காரங்க வைக்கிறது தான் சட்டம். இந்த வீட்டில் அந்த ஆளுமையை செவ்வாய் கொடுப்பார். 10வதுக்கு குருவோட பார்வை. அப்போ செவ்வாயுடைய பார்வை, குருவோட பார்வை செய்து சசிமங்கல யோகமாக வேலை செய்யும். ஏற்கனவே சிவராஜ் யோகத்தில் இருக்கக்கூடிய குருவோட அமைப்பு செம்மையாக இருக்குது. இருக்கிற எல்லா இதுலேயும் விருச்சகத்துக்கு இந்த தடவை வேறு லெவல் வெற்றி தான்.
அதில் கேட்ட நட்சத்திரம் சொல்லவே வேண்டாம். அமைதியாக இருந்து அப்படியே எல்லாத்தையும் வசப்படுத்தக்கூடிய ஆட்கள் தான் கேட்டேன். நான் எப்பயும் சொல்ல மாதிரி நான் புதன் நாளே புத்திசாலித்தனம் அது கொஞ்சம் வலுக்குறைவாக இருக்குன்னா புத்திசாலித்தனத்தில் ஏதாவது ஒரு கம்யூனிகேஷனில் கேப் வராமல் பார்த்து நம்ம உள்ள நினைக்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் வெளிப்படுத்தினது வேற மாதிரி இருக்கும். அப்புறம் ஐயோ அதை சொல்லாம விட்டோமே, கம்யூனிகேட் பண்ணும்போது கோவப்பட்டோமே. செவ்வாய் வேறு தலைக்கு மேலே உட்காந்து கோவத்தை உண்டாக்கு வர ஐயோ கோவப்பட்டோமே, கோவப்பட்டு பேசிட்டோமோ, வார்த்தையை விட்டோமோ, இதெல்லாம் தோணும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி அவருக்கு 8ல் போய் உட்காந்துருக்கு. இப்போ நிறையா பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும், கமிட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும். கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் இப்போ நடக்கும் அப்படின்னா அது கண்டிப்பாக டிலே ஆகி தான் நடக்கும். நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது டிலே ஆகி தான் நடக்கும். அந்த சினாரியோவை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி நம்ம எதுக்கு ராசி பலனோ நட்சத்திர பலனோ பார்க்குறோம், இந்த மாதம் இப்படி இருக்க போகுது, இந்த மாதத்தை இப்படி கையாண்டுதான் நம்ம இதுலேருந்து எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான். அப்போ இந்த தடவை எல்லாமே சிறு சிறு தடையோடு தான் நடக்க போகுது. ஏதாவது ஒரு டைம் நம்ம நினச்ச விஷயம் மாறப்போகுது. கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருக்கணும், செயலில் நிதானமாக இருக்கணும். தூக்கத்தில் எந்த ஒரு குறையும் இல்லை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்யோன்யம் அதிகரிக்கும். செவ்வாய் குருவோட காம்பினேஷன் சேரும்போது உடல் வலிமையும் நல்லாயிருக்கும், அந்தரங்கமும் நல்லாயிருக்கும். எல்லாம் எதுலேயும் குறைச்சலே இல்லைப்பா. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போது, ரொம்ப சூப்பராக இருக்க போது, சுகமாக இருக்க போகிறீங்க. மிகப்பெரிய உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் 100 விழுக்காடு இருக்குது. ரொம்ப ரொம்ப பண வரவு அப்படின்ற இடத்துல இருந்த தடை நிவர்த்தி, சேமிப்பு உயரும், செல்வாக்கு உயரும். குருவோட பார்வை இருக்கும்போது வேற வேலை வேற இடம், ஆனால் கண்டிப்பாக தொழில் முனைவோர் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா தாராளமாக பண்ணுங்க, சூப்பராக இருக்கு. ஓகே, படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? ஃபென்டாஸ்டிக்காக படிப்பாங்க. ஆனால் புதன் வக்ரமாக இருக்கிறனால படிப்பில் மட்டும் ஒரு சின்ன சின்ன இது வரும். அது போல நிறைய கவிதை எழுதுறேன், டிராயிங் பண்ணுறேன், அப்படி ஓடும். கேட்ட நட்சத்திரக்காரர்களுடைய குழந்தைகளுடைய படிப்புமே ஓரளவுக்கு இந்த தடவை ஓகேவாக தான் இருக்கும். சரி, இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் நிறைய மாதம் இருக்குல்ல, பார்த்துக்கலாம். ஜூலை மாதம் தானே, நல்ல மாதம் சாமிக்கு விட்டுறலாம் என்ன. ஓகே ஃபைன். 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் நிகழும் வாழ்வு. திடீர் அதிர்ஷ்டம் சேரும். இந்த காலபுருஷனுடைய 8ஆம் இடமே திடீர் அதிர்ஷ்டம் தான். இந்த இடத்துல குருவும் பார்க்குறாரு, செவ்வாயும் பார்க்குறாரு, சசிமங்கல யோகம், அப்படியே இருக்கக்கூடிய சூரியனுடைய பொசிஷன், அப்படியே 3 கிரகங்கள், முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அமைப்பு. 3மே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிரகம். சூரியன், குரு, செவ்வாய் 3மே அப்படியே பலத்த நண்பர்கள். அந்த 3 பேருடைய இணைவும் இந்த தடவை இணைந்து விருச்சகத்துடைய அமைப்பு இருக்கும்போது நண்பர்கள் மூலமாக, நட்புகள் மூலமாக நலம் பெற வைக்கக்கூடிய மாதம். யாரெல்லாம் உங்களை ஃப்ரெண்டாக நினைக்கிறாங்களோ அவர்கள் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கும், அனுகூலம் கிடைக்கும். பெண் தோழிகள் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், நிறைவான வாழ்வியல் கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கும். பொண்டாட்டி நம்மளுக்குன்னே வேண்டிக்கிட்டு நம்மளுக்குன்னே சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, கோவில் வழிபாடு பண்ணுவாங்க, நல்லா இருக்கு. 40 வயதுலேருந்து 60 வயது கூடிய கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்யோன்யம் அதிகம். இது வரைக்கும் எளியும் முனையமாக இருந்தவங்க கையை பிடிச்சிட்டு நடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உனக்காக நான் இருக்கேன் அப்படின்றத சில விஷயத்தில் உணர்த்துவாங்க, இல்லை நீங்கள் உணர்த்துவீங்க. அதன் மூலமாக அப்பாடின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம். அந்த ஈகோவை மட்டும் கொஞ்சோண்டு தமாத்தோண்டு விட்டுருங்க, அது வேண்டாம் நம்மளுக்கு. அது இருக்கிறது கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனையை கிரியேட் பண்ணினா செவ்வாய் வேற இருக்காரா, நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுவோம்னு தெரியாது. அதனால கொஞ்சம் ஈகோ கோவம்லாம் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எதை பற்றியும் கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றுமே. கேட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கேளிக்கைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். எங்கேயாவது ஒரு மாலுக்கு போகிறது, பீச்சுக்கு போகிறது, ஏதாவது ஒரு டிரைவ் போயிட்டு வருது, கணவன் மனைவியாக எங்கேயாவது ஒரு ரவுண்டு போயிட்டு வருது, இதெல்லாம் இந்த மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நடந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது. ஹெல்த் வைஸ் பாதம், கால், அடிவயிறு இது 3ஐயும் கவனமாக பார்த்துக்கணும். ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் முதுகு, தண்டுவோட ஷோல்ட்ரு, இவ்வளோதான். பெண்களாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி கால், பாதம், முட்டியிலேருந்தே காஃப் மசில், கால், பாதம், வயிறு, இந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சிடும். இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கு ஏதாவது நல்ல மருத்துவம் கிடச்சா பருகில் அடிக்கடி கொஞ்சம் ஏதாவது வெந்நீரில் போட்டு காலை வச்சு, ஏன்னா 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல போய் சனி உட்கார்ந்து மன ரீதியாக பிரச்சனையை கொடுத்துட்டு இப்போ குருவோட பார்வை அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணும். ஸோ மென்டலி கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்க போகிறீங்க. அதன் மூலமாக நல்லவையெல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமாக இனிதே மலர காத்திருக்கிறது கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே, இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? மகாலட்சுமி வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தும். எஸ்பெஷலி முருகனும் மகாலட்சுமியும் சேர்ந்து ஏதாவது ஸ்தலம் இருக்கான்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு இடம் தான் எங்கள் ஊரில் பழனியில் இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அம்பிகையை போய் பார்த்து விட்டு வந்தால் இப்போ குழந்தை வேலைப்போகிற அழகாக உட்கார்ந்துருப்பார். கீழே திரு ஆவினம் குடி, முடிஞ்சால் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. அங்கே இருக்கக்கூடிய
முருகனை பார்த்துட்டு அப்படியே மகாலட்சுமி காமதேனுவோட உட்காந்துருப்பா. அவளை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே விருச்ச ராசியால் இந்த வருஷம் ஃபுல்லாக கேட்டது கேட்காது கேட்டுட்டு இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துருவா. மகாலட்சுமி வழிபாடு மிகச்சரியான யோகத்தை கொடுக்க முடியும். இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? நிறைய பசுமாடு பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். நிறையா பசுமாடு பார்க்கறது, வித்தியாசமாக வந்து சில பட்டர்ஃப்ளை பார்க்கறது, நிறைய பட்டாம்பூச்சிகளும் பசுமாடுகளும் பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் வரப்போகுது. பட்டாம்பூச்சி பார்க்குறீங்கன்னா உங்களை சிறகடிச்சு பாருங்க, இதை பற்றி கவலைப்பட வேணாம்னு புரிஞ்சுக்குங்க. பசுமாடு பார்க்குறீங்க அப்படின்ற போது கொஞ்சம் பொறுமை தேவைப்படுது, கோவப்படாதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பாக இந்த 2 சினாரியோ உங்கள் கண்ணில் படும். டிபெண்ட்ஸ் அப்போ உங்கள் ஜாதகப்படி எது உங்களுக்கு படுதுன்றது இருக்குது. ஆனால் 2மே கண்டிப்பாக பண்ணில் படுறதுக்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்குது. ஸோ கேட்ட நட்சத்திரக்காரர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.